எல்னினோ பாதிப்பால் யானைகள் மனித விலங்கு மோதல் அதிகரிக்க வாய்ப்பு. யானைகள் ஆராய்ச்சியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு எல்னினோ பாதிப்பு காரணமாக யானைகள் கடுமையாக பாதிக்கப்படும் என யானைகள் ஆராய்ச்சியாளர் டாக்டர் ராம்ஜி கூறியுள்ளார். இந்த ஆண்டு காலநிலை மாற்றம், மழை குறைவு, எல்னினோ போன்ற பல்வேறு இயற்கை சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளால் காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி கிராம பகுதிக்கு செல்லும் சம்பவம் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாகவும், யானைகள் புதிய இடத்திற்கு இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் டாக்டர் ராம்ஜி கூறியுள்ளார். பார்த்தோம்னா நம்ம உலக யானைகள் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக பார்த்தா அந்த கிளைமேட் சேஞ்ச், அது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சூப்பர் எல்னினோ எஃபெக்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா மழையினுடைய அளவு சீராக இல்லை. ஸோ மழை இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம நீலகிரி வனப்பகுதியிலே மழைகள் இல்லை. மழை இல்லைன்னா என்ன ஆகுனா இதனுடைய மைக்ரேஷன், ஏன்னா இது சீசனல் மூவ்மெண்ட் ஆகிற அனிமல். இது ஒவ்வொரு பருவகாலத்துக்கு ஏற்றவாறு தான் ஒவ்வொரு பகுதிக்கு போகும். ஸோ இந்த மாதிரி மழையினுடைய அளவு சரியான முறையில் இல்லைன்னும் போது பருவநிலை மாற்றத்தினால பார்த்திங்கன்னா யானைகள் ஒரு பகுதியில் இன்னொரு பகுதிக்கு போகிறது ஒன்று முன்னே இருக்கலாம், இல்லை பின்னே இருக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா மனிதனுக்கும் யானைக்கும் உள்ள முரண்பாடுகள் அதிகமாக. உதாரணமாக லாஸ்ட் இயரை பார்த்திங்கன்னா நமக்கு ஊட்டியோட மெயின் டவுனுக்குலாம் யானை போச்சு. ஸோ இது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்னினோ எஃபெக்ட் நடந்த வருஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா யானைகள் போகாத இடங்கள், யானைகளை பார்க்காத இடத்துல யானைகள் போயிருக்கு. பகுதி நல்லா செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா யானைகள் ரொம்ப முக்கியமான விலங்காக இருக்குது. அதனால் அந்த யானைகளை நம்ம பாதுகாக்கணும். யானைகளுக்கு எந்த தொந்தரவு பண்ணாமல் நம்ம சுற்றுலா பயணிகளும் பாதுகாப்பாக இருக்கணும். பாதுகாப்பாக இருப்பதோடு யானைகளுக்கு இப்போ பார்க்குற இடத்துலலாம் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கக்கூடாது.